1958 அந்த எம்ஜிஆர் அதுக்கடுத்து ஒரு நாடகம் நடித்ததில் அந்த கால் உடஞ்சி போய் அவர் சிகிச்சைக்கு போக வேண்டியது இருந்தனால படம் நின்று போச்சு. ரொம்ப நாள் நின்று அதுக்கு பிறகு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சி சரோஜாதேவியை புக் பண்ணுறாங்கன்னா, சரோஜாதேவி புது நடிகை, அதுக்கு இன்னும் அதிக படங்கள் புக் ஆகலை, நம்ம படத்தில் போட்டு இந்த படத்தை கொஞ்சம் நம்ம லெஷராக நமக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சு நம்ம இந்த படத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடந்தது வேறு. நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா போயிடுச்சு. எம்ஜிஆர் இந்த சம்பவத்தை அவர் தன்னுடைய நானியன் பிறந்தேன் அந்த சுய வாழ்க்கை வரலாற்று நூலில் எழுதியிருக்கிறார். நான் நினச்சது புது நடிகை, நம்ம கூப்பிட்ற நேரம்லாம் ஷூட்டிங் வச்சுக்கலாம், நடிக்கலாம். ஏன்னா அந்த நாடோடி மன்னன்லாம் வந்த பிறகு அதுக்கடுத்து மன்னாதி மன்னன்லாம் வரும்போது அவருக்கு நிறைய படம் புக் ஆயிருச்சு. ரொம்ப டாப் ஸ்டார் ஆகிட்டார். அப்போது நமக்கு கிடைக்கிற நேரத்தில் இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மா ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. நிறைய படங்கள் அவங்களுக்கு வந்துருச்சு. நாடோடி மன்னன் வெற்றிக்கு அடுத்து சரோஜாதேவி டாப் ஸ்டார் ஆகிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு நிறையா படம் புக் ஆகும்போது, திருடாதே ஷூட்டிங் வைக்க ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு டைமே கிடையாது. அந்த 9 to 2, 2 to 9 2 கால்ஷீட்டு நடிப்பாங்க. இப்போ என்னென்னா ஆஃப்டர் 9 நைட்டு ஒரு மணி நேரம் நடித்து கொடுக்குறது, காலையில் 1 மணி நேரம் நடிக்கிறது, இப்படி கொஞ்சம் நேரம்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியுது. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நேர கட்டுப்பாடு. இதில் என்னென்னா எம்ஜிஆர் காத்துக்கிட்டு இருக்கணும், எப்படா சரோஜாதேவி வருவாங்க, இந்த படத்தை நடிக்கலாம் அப்படின்னு. இப்படி ரொம்ப இழுபறியாக இருக்கும் போது எம்ஜிஆர் சொல்கிறாரு சின்ன அண்ணாமலைகிட்ட, நீ ஒரு ரேட்டுக்கு கண்ணதாசன் அவங்க அண்ணன்ட்டு இந்த படத்தை விற்றுரு, படம் இப்போ நான் உடனே முடியாது, நாள் இழுக்கும், உனக்கு அவ்வளோ நாள் கடனை வாங்கி படத்தை எடுத்து வட்டி கொடுத்தெல்லாம் முடியாது, இவர்கிட்ட ஏஎல்எஸ்கிட்ட கொடுத்துடணுன்னா ஏஎல்எஸ் படமாகத்தான் இந்த படம் வெளிவந்தது.